என்னங்க, காலையில ஏதோ வேலைன்னு சாப்பிடாம கொள்ளாம அவசரமா கிளம்பி போனீங்களே, போன வேலை முடிஞ்சுதா? ஆ என்ன வேலை? யார பார்க்க போயிருந்தீங்க? ரம்யாவை தான். ஓ. ம். ஏங்க, நீங்க இன்னைக்கு ரம்யாவை பார்க்க போன மாதிரி நான் இன்னைக்கு யார பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? யார? வேணிய. வேணியா? ஆமாங்க, உங்க மாமா பொண்ணு வேணிதான். வீட்லயே இருக்க போர் அடிக்குதுன்னு பார்க்குக்கு போயிருந்தேங்க. அங்கதான் நான் வேணிய பார்த்தேன். ஓ. அங்க யாரோ சரவணன் ஒருத்தரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததா வேணி சொன்னான். ஆ, அந்த சரவணன் எந்த சரவணன் உங்களுக்கு தெரியுமா? ஓ. அது வந்து ஈஸ்வரி, நான் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க அவகிட்ட என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, எல்லாத்தையும் சொல்லிட்டானா பணத்தை பத்தியும் சொல்லிட்டா போலயே. போச்சு. இதை ஏங்க இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? நான் என்ன யாரோவா? அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன். இவ்ளோ நாளா எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. வேணி வந்து செந்தில விரும்புறா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இதுல மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க இருக்கு? அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக எனக்கு தெரியாம நீங்க ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. என்ன இவன் இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசுறா? அந்த பணம் மேட்ரு தெரிஞ்சதா இல்லையானே தெரியலையே. ஏங்க அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அப்படி இல்லை ஈஸ்வரி, ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை. அதனால தான் இதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லலை.